அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொளி எதை பற்றி அமைய போகுதுன்னா, இந்த தைப்பூச விரத நாட்களை எப்படி நம்ம அமைச்சிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான். இந்த வழிபாடுகள் எப்படி இருக்கணும், இது ஏன் அமைக்கப்பட்டது, இது ஆதி தமிழர்கள் இது எப்படி கடைப்பிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பாக இதை நமக்கு ஏற்பட்டிருக்க இந்த பொருளாதார சூழ்நிலையிலேருந்து எப்படி மீண்டு வர்றது அதை பற்றின ஒரு பாம்பன் சுவாமிகள் அருளிய ஒரு முக்கியமான ஒரு மந்திரம், அதை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் இருக்கும். முழுமையாக காணொலியை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். முதல்ல இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் பார்வதி தாயிடம் வேல் வாங்கி அசுரர்களை வதம் செய்கிறதுக்கான வாங்கப்பட்ட அந்த நாளை தான் இந்த பூச நட்சத்திரம், தை மாதம் வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரத்தை தான் தைப்பூசம். இந்த விரத முறைகள், இந்த வழிபாடுகள் இதெல்லாம் நடக்குது. இந்த முதல்ல நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இந்த மனித குலம், இந்த இறை வழிபாடு, நம்ம சார்ந்திருக்கிற இந்த முருக வழிபாடுகள் எல்லாமே மனிதனோட வாழ்வியலை ஒத்துசைவோடு தான் இருந்துச்சு. ஏன் இந்த விரத முறைகள்லாம் பார்த்துங்க, நம்ம ஆதி காலத்தில் பாருங்கள், எல்லாமே வழிபாடுகள் எல்லாமே கலைகளாக இருக்கட்டும், இலக்கியங்களாக இருக்கட்டும், காவியங்களாக இருக்கட்டும், மனிதனை நெறிப்படுத்துறதுக்கு, மனித குலத்தை மேன்மைப்படுத்துறதுக்கு தான் இந்த இறை வழிபாடுகள் அந்த ஒத்திசைவில் தான் அமைக்கப்பட்டது. அப்படி தான் இந்த விரத முறைகளும் கடைப்பிடிக்கப்படுது. இது தைப்பூச விரதம்ங்கிறது முருக வழிபாடில் முதன்மையாக இருக்கக்கூடிய விரத முறைகள் சஷ்டி விரதம், கார்த்திகை மாத விரதம், தைப்பூச விரதம், வெள்ளிக்கிழமை விரதம். இது வாரம் கடைப்பிடிக்க வேண்டியது. ஆதி தமிழர்கள் வெள்ளிக்கிழமை விரதத்தை முதன்மையாக, இது எல்லா தெய்வங்களுக்கும் இது பொதுவாகவே இந்த வெள்ளிக்கிழமை விரதத்தை அவங்க கடைப்பிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் இவங்க நம்ம பழைய நூட்கள்லேருந்து எடுத்து இந்த விரத முறையை நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும், இப்படி இருக்கக்கூடிய விரதத்தன்மையில் நீங்கள் எப்படி அமைச்சிக்கணும், இப்போ நாங்கள் எப்படி அமைச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் பழம் விரதம் இது ரொம்ப சிறப்பானது. ஏன் அப்படின்னா, தேங்காய் தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அருமருந்து. அது நீங்கள் அதை சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது கொழுப்பாக மாறும். நீங்கள் சமைக்காமல் வெறும் பால் எடுத்து நாட்டு சக்கரை போட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது அவ்வளோ அமிர்தமாக மாறும். இதனால தான் தேங்காய் பழத்தை முன்னிட்டு தான் இந்த இறைவனுக்கே இந்த தேங்காய் பழத்தை படைக்கிறாங்க. நீங்கள் அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையை தான் தேங்காய் பழம் இறைவனுக்கு படைக்கப்படுது. இது எந்த இடத்துலையும் அதிகமாக பேசப்படாது. அந்த பழைய 100 ஆண்டுகளுக்கு முன்னே பழமையான ஒரு நூல்களில் சொல்லப்பட்ட இந்த விரத முறையை எடுத்து தான் நமக்கு நான் உங்கள்கிட்ட இதை பற்றி நான் பேசுகிறேன். இந்த தேங்காய் பழம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அதிகமாக அமிலத்தன்மையோடு இருக்குது. நம்ம சமைச்ச உணவு அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால இந்த நோய் நொடிகள் அதிகமாக வரத்துக்கு காரணமே நம்ம உடம்பு அமிலத்தன்மையோடு இருக்கிறதுனால தான். இது காரத்தன்மையாக மாறணும். காரத்தன்மையாக மாறணும்னா பழங்கள் அதிகமாக நம்ம உட்கொள்ளணும். அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு வரக்கூடிய நோய்களிலிருந்து, பிணிகளிலிருந்து நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறது குருமார்களால் வகுக்கப்பட்டிருக்கு. அதை முன்னிட்டு தான் விரத முறைகள் நமக்கு கடைப்பிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்று மனித பெரிய பிரச்சனையை எதிர்கொள்கிறது இந்த கேன்சருங்கிற பிரச்சனைகளில் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த கேன்சர் இருக்குது. இந்த நம்ம இறை வழிபாடுகளில் நம்ம இந்த வேல்மாறலை படிக்க சொல்கிறோம். இந்த வேல்மாறல் படித்தா எப்படி கேன்சர் போகும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. முதல்ல வேல்மாறல் எப்படி படித்தோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் தினமுமே பண்ணிகிட்டு இருக்கோம். பற்றின சந்தேகம்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவு அடைஞ்சிக்கலாம். கேன்சர் இந்த மாதிரி கொடிய நோய்களுக்கு இந்த வேல்மாறலை படிக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம உடலுக்குள்ள நமக்கு நிறைய சுரப்பிகள் இருக்குது. இந்த சுரப்பிகள் இயக்கம் தான் ஒவ்வொரு செயலையும் செய்ய வைக்குது. இப்போ அந்த கேன்சரை குணப்படுத்தக்கூடிய இந்த சுரப்பி சுரந்து அந்த கேன்சரை குணப்படுத்தும். இது தொடர்ச்சியான வழிபாட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அது கைகூடும். இது நிறைய பேர் இதை பயன்படுத்தி பயனெல்லாம் அடைஞ்சிருக்காங்க. சில மருத்துவமனையிலே இந்த வேல்மாறலை பற்றின அறிவிப்பு பலகையெல்லாம் வச்சுருக்காங்க. சென்னையிலலாம் இருக்குது. அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த வேல்மாறல். இதை உணவு முறையிலையும் நம்ம நெறிப்படுத்தும் போது இதை உடனடியாக அற்புதமாக மாற்றும். இப்போ இந்த கேன்சரை அழிக்கக்கூடியது நம்ம நார்மலாக 7% புரத சத்து அந்த கேன்சருக்கான அந்த வைரஸுக்கு தேவைப்படுது. அப்போ அந்த நீங்கள் உணவை நிறுத்தும் போது, அதுக்கான உணவு அங்கே தடைப்படும் போது இந்த கேன்சர் நம்ம உடம்பை விட்டு முற்றிலுமாக அகற்றப்படுது. இது நம்மளுடைய உணவு முறையிலேயே உணவே மருந்து அப்படிங்கிற கோட்பாட்டின்படி இதை நீங்கள் அமைச்சிக்கலாம். நீங்கள் இந்த ஆதி தமிழர்கள் ரெண்டாக தன்னை வாழ்க்கையை பிரித்தாங்க. ஒரு நாள் தினமும் 2 வேளை கழிவுகள் வெளியேறணும், வாரம் 2 தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாதம் 2 தடவை விரதம் இருக்கணும், வருடம் 2 தடவை பேதி எடுத்துக்கணும். இப்படின்னு 2 முறைகளாகவே வாழ்க்கையை அமைச்சிருக்காங்க. இந்த அடிப்படையில் நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கும் போது இந்த வாழ்க்கை அற்புதமாக்கப்படுது. இந்த விரத முறைகளை நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள். இந்த தேங்காய் பழம் விரதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. உங்கள் உடம்பையே ஒரு தங்க தேகம் போல் மாற்றக்கூடிய அரும் மருந்து.
இதை கடைப்பிடிச்சி ரொம்ப கொடிய வியாதிகள்லேருந்தெல்லாம் விலகியில் வந்திருக்காங்க. தேங்காய் பழத்தை மட்டுமே சாப்பிட்டு இன்று வாழ்க்கையோட இறுதிக்கு போனவங்க மீண்டு வந்த வரலாறுகளும் இருக்குது, அதற்கான ஆதாரங்களும் இருக்குது. அதை முன்னிட்டு தான் இந்த தகவல் உங்களுக்கு சொல்லப்படுது. இதை நீங்கள் பிரதானப்படுத்தி நீங்கள் முன்னெடுக்கும் போது இந்த விரத முறையை அற்புதமாக மாறும். இது எப்படி நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஒரு நாள் விரதமாக கூட இதை நீங்கள் செயல்படுறதுக்கு கொண்டு வரலாம். இப்போ அது ஒரு நாள் விரதம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த விரதத்தை எடுத்துக்கிட்டாலும் முதல் நாள்லேருந்து தொடங்கணும். முதல் நாள் இரவுலேருந்து தொடங்கினால்தான் அடுத்த நாள் அது சரியாக அது உங்களால் முடிக்க முடியும். அது எப்படி முதல் நாள் தொடங்கணும்? இன்றைக்கே நீங்கள் எளிய உணவுகளை எடுத்துங்க. அரிசி உணவை ரொம்ப கம்மி பண்ணி புரத உணவுகளை அதிகமாக எடுத்துக்கும் போது இன்று காலையிலே நீங்கள் வெறும் தேங்காய் பழத்தை புளிஞ்சு உணவாக எடுத்துக்கலாம். பழம் பூவம் பழம் ரொம்ப சிறந்தது. உங்களுக்கு செவ்வாழை வாழைப்பழம், பச்சை பழம் வேண்டாம். பூவம் வாழைப்பழம் இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்டது. செவ்வாழை வாழைப்பழம் இதை மட்டும் எடுத்துங்க. மதியானமும் அதை எடுத்துங்க. இல்லை எங்களால் முடியாது அப்படின்னா கொஞ்சோண்டு அரிசி உணவு எடுத்துட்டு இரவு முற்றிலுமாக தேங்காய் பழம். ரொம்ப முடியல, எனக்கு பசிக்குதுன்னா கொஞ்சோண்டு பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். நாளைக்கு தைப்பூசம் அன்று முழுவதுமாக தேங்காய் பழம் இதை மட்டுமே எடுத்துங்க. தேங்காய் பாலோட தேங்காய் பழத்தை எடுத்துங்க. தேங்காவும் வெறுமனாவும் எடுத்துக்கலாம், தேங்காய் பால் புளிஞ்சும் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் முழுமையாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு உடலில் ஏற்பட்டிருக்கிற பல்வேறு மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த உடம்பு அதற்கு தேவையான ஒரு உணவை அது கொடுக்கும்போது அது அற்புதமாக உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்துது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நோய்களை அனைத்தும் விலகி உங்கள் உடம்பையே அது தங்க தேகம் போல் இதை மாற்றுது. இது அநேக இடங்களில் இது நாங்கள் உணர்ந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றிருக்கு, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். மேலும் சில புரிதல் இல்லை, எங்களுக்கு இன்னும் விளக்கமாக தகவல் வேணும் அப்படின்னா இங்கே மேலே கொடுக்கப்பட்டிருக்கிற நீங்கள் வாட்ஸ்அப் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு மேலும் அரிய தகவல் கொடுக்கப்படுது. இதில் இந்த விரத நாட்களில் எந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறது? இன்றைக்கி மனிதகுலம் நிறைய சந்திக்கிறது பணம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை தான். பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப முனிதமாக தேவைப்படுது. இப்படி பொருளாதார நலிவில் இருந்த ஒரு தாய் போய் காஞ்சி மகாபெரியவரை போய் பார்க்குறாங்க. அவங்க இந்த மாதிரி நான் பல லட்சம் கடனில் பட்டுட்டேன், வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு இருக்கேன், என்னால் சுத்தமாக முடியல, ஏதாவது உதவி பண்ணுங்க சுவாமி அப்படின்னு கேட்கும்போது சாமி சொன்ன ஒரு அற்புதமான மருந்து சண்முக கவசத்தில் உள்ள ஒரு மந்திரத்தை எடுத்து தான் கொடுத்தாங்க. அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்துலேருந்து மேன்மை அடைய முடியும் அப்படின்னு மகாபெரியவா சொன்னால், அதை முன்னிட்டு அந்த தாய் அந்த மந்திரத்தை தினமுமே உச்சாரணம் பண்ணி அந்த பொருளாதார சிக்கல்லேருந்து மீண்டு வந்தாங்க. அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறதையும் நான் மேலே கொடுக்குற ஓம் ஐம் ரீம் வேல் காக்க இந்த மந்திரத்தை நாளைக்கு பொருளாதார சம்பந்தமாக எனக்கு பொருள் வேண்டும், ரொம்ப கடன் பிரச்சனையில் இருக்கேன், என்னால் மீளவே முடியல, என் தொழில் ரொம்ப நலிவடைஞ்சிருச்சு, எனக்கு மீண்டு வரணும், எனக்கு பொருள் செல்வத்தினால தான் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னா நாளைக்கு அந்த தைப்பூச நாள் முழுக்க இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணினீங்கன்னா அற்புதமாக உங்கள் பொருளாதார மேன்மையை அது ஏற்படுத்தி கொடுக்குது. இது நிதர்சனமாக நாங்களும் என் வாழ்க்கையிலையுமே இது பெரிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது நான் இந்த மந்திரத்தை தான் நான் உச்சாரணம் பண்ணி சில செல்வம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லேருந்தெல்லாம் மீண்டு வந்தேன். அதை முன்னிட்டு தான் நாங்கள் அந்த வேல்மாறல் புத்தகம்லாம் அடித்து கொடுக்குறோம். அந்த புத்தகத்திலே எங்களுடைய முருகனோட சக்தியை துரிதப்படுத்தும் சாதனை அப்படின்னு ஒரு சாதனை இருக்குது. இந்த சாதனையில் இந்த மந்திரத்தை நான் முதன்மையாக அதை நான் சொல்லியிருப்பேன். அந்த மந்திரம் தான் ரொம்ப அற்புதமாக பொருளாதார மேன்மையை அற்புதமாக மேலேற்றி கொடுக்குது. இதை முன்னிட்டு தான் நீங்கள் நாளைக்கு இந்த தைப்பூசம் நாள் அன்று இந்த மந்திரத்தை எந்த அளவுக்கு முடியுதோ, எவ்வளோ நீங்கள் சொல்ல முடியுதோ, நீங்கள் ஒரு 1008 தடவைலாம் சொல்லிட்டீங்கன்னா எந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் மீண்டு வரலாம். இதுக்கு ஏன் அந்த புனிதமான நாட்களில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படுது. இந்த மாற்றம் ஏற்படும் போது நம்ம மனதிலே ஏற்படும். இந்த மனது ஏற்படும் போது இது தெய்வ மனம் திறக்கும். இப்போ நீங்கள் சில தெய்வ மந்திரங்களை உச்சாரணம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக ஆக்கப்படுது. இந்த மாதிரி தகவலோட உங்களை பரிமாறினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அற்புதமாக ஆக்கப்படும். நன்றி. முருகாசரணம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருணகிரிநாத சுவாமி திருவடிகளே சரணம். வள்ளிமலை சச்சுதானந்த சுவாமிகள் துணை. பொங்கித்தாய் அருள். வேலும் மயிலும் துணை. முருகாசரணம். குருமார்களை நீங்கள் மனதார வணங்குங்க. குருவை கும்பிட்டா திருவருள் கண்டிப்பாக சாத்தியப்படும்.